ஹாய் கைஸ், நான் உங்கள் டீம் கோல்டு. இப்போ வந்து நம்ம மூமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். நான் வந்து நார்மலாக பேசுகிறேன். இப்போ நான் அவனோட அண்ணன் பேசுகிறேன், ஊர்லேருந்து வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எனிமியை வந்து 4 ரவுண்டு அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பூயா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால நாங்கள் வீடியோ போடுவோம். ஆமாம், வாங்க ஃபஸ்ட்டு 4 ரவுண்டு அவனை தெறிக்க விடுவோம், மண்டே தெறிக்க விட்ருவோம் அவனை. அதுக்கப்புறம் நம்ம பூயா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? பார்த்துக்கலாம். ராய் கேரக்டர் தான் மண்டே கிட்ட சரியான கேரக்டர் வச்சுருக்கான். நம்ம வந்து சும்மா ஃபஸ்ட்டு 4 ரவுண்டு சும்மா நிற்போம். என்னடா பண்ணுறான்னு பார்ப்போம். இடையில அவன் கடுப்பு ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவனை இறங்கி வந்து சம்பவம் தான் நம்ம சரியான பிளேயராக இருப்பான் போல. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ட்ரைனிங்கில் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லைக்கு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் லைவ்லேயே போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50 சப்ஸ்கிரைபர் லைக்கு, கொஞ்சம் லைக் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரொம்ப பெரிய சேனல் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோம். நாங்கள் இப்போ தான் சேனல் கிட்டே ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர் லைக் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு போடுங்க. அவங்க சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் விளையாட முடியும். இனிமேல் நம்மளை 3 ரவுண்ட் அடிச்சான், 100 கிலோ 4 ரவுண்ட் அடித்தான். இப்போ என் தம்பி ஆட போகிறான். என்ன பண்ணுறான்னு தெரியல. ஜெயிக்க முடியுமான்னு தெரியலையே, அதே கொஞ்சம் டவுட்டாக தானே இருக்கு. கொஞ்சம் அவனால் ஆட முடியல, கண்ணெலாம் எடுக்கிறான். பார்ப்போம். நிதானமாக ஆடணும். நம்ம பதட்டப்பட்டு ஆடினால நம்மளை இது பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன உதவி நம்ம பதட்டப்பட்டு ஆடினா தான் கைஸ் ஏதாச்சும் ஆகும். பதட்டப்படாமல் நம்ம பட்டம் ஜாலியாக எதுவுமே ஒரு கைஸோட பதட்டப்பட்டு ஆடினாதான். நீங்கள் வந்து ரொம்ப பதட்டப்படுறீங்க. நீங்கள் வந்து ஊக்காங் கேரக்டர் ஸ்கில் வச்சுருந்தீங்கன்னா டப்பாங்க சரியாக ஆடலாம். டப்பாங்கன்னா அதாவது டபுள் கலரில் அதுதான் சொல்கிறேன். நாங்கள் டப்பாங்கன்னு சொல்லுவோம். நம்மளாம் எப்போதுமே டப்பாங்கன்னு தான் சொல்லுவோம். நம்ம டப்பாங்கன்னு பழகி போயிட்டோம். பாதி டேமேஜ் கொடுத்தோம். பார்த்து நிதானமாக ஆடணும் கைஸ், நிதானமாக ஆடணும் கைஸ். நம்மளுக்கு என்னமோ எமோஜிலாம் போகிறாங்க கைஸ். அப்போனா நம்மளுக்கு என்னமோ வடை தான் சுட போகிறான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறான்னு தெரில. நாங்கள் பார்ப்போம். வெயிட் அண்ட் சி, வாட்ச் இல்லையா. நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சாதான் கைஸ் நாங்கள் சொல்லிடுறோம். எங்களுக்கு 50% தான் நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஆடிடுவோம். என் தம்பி ப்ரோ பிளேயர் ஆகிட்டு தான் வச்சுருந்தோம். இதுக்காக மேட்ச் விட்டு கொடுப்பானா இல்லை மாட்டானா தெரியல. எப்படியோ 3 ரவுண்டை பெருமையாக அடித்தோம். இது வந்து 1 டேப்னா இதில் யூஸ் பண்ணாதீங்க. 4 ரவுண்டு அவனை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிக்கணும்னா 1 டேப் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டுலேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும். சட்டம் சொன்னால் நீங்கள் அடிப்பியாப்பா முதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், நீங்கள் வந்து நல்லது தான் சொல்கிறோம். நீங்கள் எப்படி விளாட்ணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதாவது நீங்கள் 1 டேப் யூஸ் பண்ணுங்க. இப்படி தான் உங்களுக்கு இப்படிலாம் அடிச்சிட்டாங்க கைஸ். ஓகே பாருங்க, 3 வந்து காமிக்கிறான் கடைசியில். ஓகே கைஸ், ராய் கேரக்டர் போட்டா கைஸ். ஆமாம் கைஸ். ஓகே கைஸ், எங்களுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 100 கில்ஸ் சேலஞ்சு பண்ணுவோம். ஓகே கைஸ், பாய் கைஸ்.